ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. சஷ்டாஷ்டக ராசிகள். ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டு வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் எந்த ராசி, என்னோட ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த ராசியில் இருக்காங்க. எங்கள் 2 பேருக்குமே வந்து 6, 8ன்னு வருது. ஆனால் நாங்கள் ரொம்ப டீப்பாக இருக்கோமே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நிறைய பேர் யதார்த்தமான ஜோதிடம் அப்படின்றது வந்து நடைமுறை வாழ்க்கையோட நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்குது, நடைமுறை வாழ்க்கையோட சில விஷயங்கள் எப்படி பொருந்தி இருக்குன்றது தான். எப்போவோ பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏட்டுட பாட்டில் சொன்னதெல்லாம் இப்போ இந்த கரண்ட்டில் நடக்குதா அப்படின்னா பல விஷயங்கள் நடக்கிறது இல்லைன்னு தான் யதார்த்தமான உண்மை. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா எடுத்துக்கோங்க. செயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த காலத்துலலாம் எங்கேயும் சொல்லலை. எல்லாமே நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறினது தான். ஸோ இந்த சஷ்டாஷ்டக ராசிகளில் வந்து நிறைய ஜாதகங்களில் செக் பண்ணும்பொழுது விருச்சகமும் மிதுனமும் சஷ்டாஷ்டகமாக வந்தாலும் அந்த 2 நபர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு வந்து ஒரு டீப்பாக இருக்குது. இதில் பாதிப்பெல்லாம் இல்லை. 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. மிதுனம், விருச்சகம். ஸோ அதே போல் துலாம், மீனம். துலாம், மீனமும் வந்து இதே காம்பினேஷனில் தான் வருது. இந்த ராசிக்காரங்களும் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க. கும்பமும் எடுத்துக்கலாம். கன்னி, கும்பம். இவங்க 2 பேருமே வந்து சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் வந்து நல்லா இருக்குது. புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ நடைமுறை வாழ்க்கையில் சஷ்டாஷ்டகம் வந்து எந்த அளவுக்கு செயல்படுதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போது ரொம்ப புராணத்துக்கே நம்ம போயிடுவோம். ராமபிரான், அனுமன் தனுசு, ராமபிரான் கடகம், சஷ்டாஷ்டகம். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு பாண்டிங்கில் இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது போல் இருக்கும் பொழுது அந்த 2 ராசிகள் 6, 8ல் வருது. அதனால் வந்து விரயம், புரிஞ்சிக்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது. வாழ்க்கை துணைக்கு நிறைய பேரோட ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணும்பொழுது வாழ்க்கை துணைக்கு மட்டும் இந்த சஷ்டாஷ்டகம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். ஏன்னா லைஃப் பார்ட்னர் நட்பு லெவலில் பழகும்பொழுது நட்பு ரீதியில் இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டீப்பாக தான் இருக்கே தவிர அதில் நிறைய ஒரு மனக்கசப்பை வந்து பெருமளவு கொடுப்பதில்லைன்றது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களை பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களில் வந்து சஷ்டாஷ்டகமாக இருக்கா? நமக்கே தெரியும் இந்த ராசிக்காரங்களாம் நமக்கு செட் ஆவாங்க, இந்த ராசிக்காரங்களாம் நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்றது. ஸோ அது போல் ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஜோதிட ஆலோசனைக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம.